Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. சென்னையில் நள்ளிரவு முதல் மழை பெய்து வரும் நிலையில் நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், சென்னையில இடைவிடாது தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. மிதமான மழை என்றாலும் சில இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பா நீங்க இருக்கும் நுங்கம்பாக்கம்ல இருக்க அந்த ஸ்டெர்லிங் சாலையிலையும் மழைநீர் தேங்கி இருக்கு. எந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கு? இதனால வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க? தென்மேற்கு வங்கக்கடலில் அதை சுற்றியுள்ள பகுதியில் நிலை வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு அமைந்தால் தமிழகம் முழுவதும் கனமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் நேற்று இரவு முழுவதும் விட்டு தொடர்ந்து மழை பெய்தது காரணத்தால் தாழ்வான சாலைகளில் எல்லாம் தண்ணீர் தேங்கியது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் உள்ள பகுதியில் தான் பார்க்கிறோம். அதாவது மெயினாக இந்த பகுதியில் இலங்கை துணை தூதரகம் இருக்கிறது, லயோலா கல்லூரி இருக்கிறது, முக்கியமான சாலைகள். இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதை நம்ம ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்சிப்படை பார்க்கலாம். முற்றிய அளவுக்கு தண்ணீர் இந்த பகுதி தேங்கிறது. இந்தபடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் கால்வாய் பகுதியில் உள்ள சரியாக அந்த அடைப்புகள் எடுக்கப்படாத காரணத்தால் வந்து தற்போது மழைநீர் இந்த அளவுக்கு தேங்கியிருப்பதை வந்து காணப்படுகிறது. வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளார்கள். முழுவதும் தண்ணீர் தேங்கியிருப்பதால் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் அந்த சென்ட்ரல் மீடியன் பகுதியை ஒட்டிதான் வந்து வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதே போன்று 2 சக்கர வாகனம் இந்த பகுதியில் இருக்கிறது. பிரதான சாலை முக்கியமாக கல்லூரிகள் இந்த பகுதி இருக்கிறது. 2-3 கல்லூரி இருக்கிறது. இன்று சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறை அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் கல்லூரிகள் செயல்பட கூறிய சூழ்நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் கல்லூரிக்கு வரைக்கும் மாணவர்கள் போக்குவரத்து வாகன அணி அதிகமாக இந்த பகுதியில் வரக்கூடிய சூழல் உள்ளது. இன்னும் மேலும் வரக்கூடிய நேரங்களில் வந்து அதிகமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்படைய சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்டெர்லிங் சாலை பார்த்தீங்கன்னா ரயில்வே ஆபீசர்ஸ் பங்களா நிறைய இருக்கிறது. இந்த முக்கியமான இந்த பகுதியில் வந்து இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் வந்து தற்போது வாகன ஓட்டிகளும் இந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள். ஆனந்தி, முருகேசன், எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. நள்ளிரவு முதலே விட்டு சென்னையில கனமழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கு. இப்ப தொடர்ச்சியாக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இன்று நாள் முழுவதுமே சென்னையில கனமழை பெய்யும் அப்படின்னு. இப்போ மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அளவு இன்னும் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு. அங்க தண்ணீர் வடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அருகே சுரங்கப்பாதைகள் ஏதாவது இருக்கா? தற்போது இந்த பகுதி சுரங்கப்பாதையில் ஏற்பட மழைநீர் கால்வாய் பகுதி இந்த அமைக்கப்பட்டது ஏற்கனவே திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்தாலும் அடைப்பு நிறைய இருப்பதால் வந்து தாழ்வான பகுதி சாலையில் ஒரு ஓரம் பகுதியில் சாலை தாழ்வான பகுதியாக இருப்பதால் வந்து மழைநீர் அதிக அளவு தேங்கியிருக்கிறது. அடைப்பு சரியாக எடுக்கப்படாத காரணத்தால் இந்த அளவு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஆபீசர் பங்கா தான் இருக்கும். தண்ணீர் உள்ள போகாத வழக்கு இந்த பகுதியில் வந்து மணல் மூட்டையை அடுக்கி வச்சுட்டு நீங்களா பார்க்கலாம். எனவே இதே போன்று டவுட்டன் பகுதியிலும் மழைநீர் தேங்கியிருக்கிறது. சென்னையில் இந்த பகுதியில் தேங்கிறது. வழக்கமாக இந்த சாதாரண மழைக்கே வந்து பெரும்பாலான பகுதியில் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் தண்ணீர் தேங்கல் இருந்தாலும் இந்த மாதிரியான சாலைகளில் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பதை காணப்படுகிறது. ஆனந்தி, நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலை பிரதான சாலையாகவும் இருக்கிறது. அங்கு தொடர் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கி இருக்கிறது. மழைநீர் வடிகிறதுக்கு வழி இருக்காங்க? திட்டமிட்டபடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மழைநீர் கால்வாய் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து மழைநீர் அடைப்பு ஏற்பட்டிருப்பதாலும் சரியாக தூர் வரப்பட காரணத்தினால்தான் தான் வந்து மழைநீர் சாலையில் இந்த அளவுக்கு தேங்கி இருப்பதை நமது ஒளிப்பவர் ஐயப்பன் காட்சிப்படுத்தி காண முடிகிறது. எனவே இதை சரியாக இந்த அடைப்புகளை சரி செய்யப்பட்டால் வந்து தண்ணீர் வடியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கு இருக்கிறது. ஆனந்தி, இந்த மழைநீர் கால்வாயில அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, முறையா தூர்வாரல அப்படிங்கிறீங்க. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால தொடக்கத்திலேயே சென்னையில் இருக்க முக்கியமான பல இடங்கள்லையுமே மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணி முழுமையாக நடைபெற்றதாக அறிவிப்பும் சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில அடைப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த அடைப்பை சரி செய்யும் பணியை தொடங்கி இருக்கிறாங்களா? தற்போது வரைக்கும் இந்த பகுதியில் மாநகராட்சி பணியாளர்கள் யாரும் வரவில்லை. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த பங்களாவில் வசிக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன்கள் தான் அங்கு அவ்வப்போது வந்து மழைநீர் தேங்கக்கூடிய இந்த இடத்தில் வந்து எந்த இடத்தில் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டதோ அதை ஒரு குச்சியை எடுத்து அந்த தண்ணீர் உள்ளே வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் வந்து மழைநீர் தற்போது தேங்கியுள்ள இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு மாநகராட்சி ஊழியர்களும் யாரும் இதுவரைக்கும் வரவில்லை. வழக்கமாக இந்த பகுதியில் அதிகமாக தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதி தான் என்றாலும் தற்போது இந்த சாதாரண மழைக்கு வந்து அடைப்பின் காரணமாக தான் இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மழைநீர் வடிகால் கால்வாயில அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால இப்போ இந்த சாதாரண மழைக்கு இவ்வளவு தண்ணீர் அங்க தேங்கி இருக்கிறதா நீங்க களத்திலிருந்து தகவல்களை வழங்கி இருக்கீங்க. நன்றி முருகேசன்.
Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.